ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஈரோடு சைடில் ரொம்ப ஃபேமஸான ஜப்பான் சிக்கன் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ரெசிபி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இன்றைக்கி நான் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு 1 கப் அளவு, அதே கப்பில் 1/2 கப் அளவு மைதா மாவு, மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, இது தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பவுலில் 1 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா 1/2 கப் மைதா மாவு அதையும் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போது இதில் நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், அதை எடுத்து இதில் நல்லா மூழ்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போது தான் இதில் நல்லா கோட் ஆகும். நம்ம ஃப்ரை பண்ணுறப்போ சாஃப்டாக மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும். நாம் இந்த சிக்கனை ஒரு 15லேருந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வைக்கணும். பாருங்கள், சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நாம் ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு கடாயில் ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானதும் சிக்கன் பீசஸை ஒன்று ஒன்றா போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் பொரித்து எடுத்துக்கணும். இப்போவே சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ப்ராசஸிங்க்கு போகலாம். நெக்ஸ்ட்டு ஒயிட் பேஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 50 கிராம் அளவு முந்திரி பருப்பை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். பச்சை மிளகாய் 2, பூண்டு பொடுசாக நறுக்குனது, கொத்தமல்லி, பட்டர் 2 ஸ்பூன், பால் 1 டம்ளர். இந்த ஆனியன் எதுக்குன்னா நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ண ஆயிலையே ஃப்ரை பண்ணி ஒயிட் பேஸ்ட்டு கூட மிக்ஸ் பண்ணணும். சிக்கன் ஃப்ரை பண்ண ஆயிலையே இந்த ஆனியனை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா உருகிருச்சு. இப்போ இதில் 2 பச்சை மிளகாய் போடுறேன். அதுக்கப்புறமா பூண்டு போடலாம். இப்போது இதை நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கிருச்சு. இப்போது இது கூட 1 டம்ளர் அளவு பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. பால் கொதிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சுகர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது நல்லா கொதிச்சு வரட்டும். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இது கூட நாம் முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி போட்டுட்டு நம்ம நல்லா கலக்கி விடலாம். முந்திரி போட்ட உடனே கிரேவி கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் பேஸ்ட்டு கிட்டத்தட்ட ரெடி ஆயிருச்சு. நல்ல செமி கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போது இது கூட ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் ஒயிட் பேஸ்ட்டு கூட நல்லா குக் ஆகணும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஆனியன், அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இப்போது பாருங்கள், நம்ம ஃப்ரை பண்ண சிக்கனும் ஒயிட் பேஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகி ஈரோடு ஸ்பெஷல் ஜப்பான் சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.